தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் நாளை வெளியாக உள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கும் தகவல்களை நாம் கேட்கலாம். தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் துவங்கியுள்ள நிலையில் தேசிய கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் பாஜக இதுவரை வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை. குறிப்பாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தொகுதியில் ஒதுக்கிய 25 தொகுதிகளில் விருத்தாச்சலம் மற்றும் தென்காசி ஆகிய 2 தொகுதிகளை தவிர 23 தொகுதிகளும் மேலும் இருக்கக்கூடிய செல்வாக்கான தொகுதிகள் என 28 தொகுதிகளை திமுக ஒதுக்கீடு செய்தது. ஆனால் இதுவரை காங்கிரஸ் தரப்பில் வேட்பாளர் பட்டியல் வெளியாகவில்லை. வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய ஸ்கிரீனிங் கமிட்டி தேசிய மற்றும் மாநில அளவில் பல கட்டங்களாக நடைபெற்றது. ஆனால் தொடர்ச்சியாக இழுபறி நீடிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக மாநில தலைவர் போட்டியிடக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி தவிர மற்ற தொகுதியில் கடுமையான போட்டி இருப்பதாகவே காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக பொன்னேரி, சோளிங்கர், ஈரோடு கிழக்கு, விளவங்கோடு உள்ளிட்ட தொகுதிகளில் பல வேட்பாளர்கள் தங்களுக்கு சீட் வேண்டும் என்றும் கோரிக்கை வைப்பதாக, இதனால் இழுபறி நீடிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதை இறுதி செய்வதற்காக இன்று இரவு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பிறந்தகை டெல்லி செல்கிறார். நாளை காலை 11 மணிக்கு டெல்லியில் ஸ்கிரீனிங் கமிட்டி, வேட்பாளர் தேர்வு செய்யக்கூடிய ஸ்கிரீனிங் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. அந்த கூட்டத்தில் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.